உயிர் வடிவமற்றது. உயிர் வடிவமற்றது. அதுக்கு உயிருக்கு வடிவம் ஆண் பெண் என்ற ஒரு பேதம் கிடையாது. அது உள்ளுக்குள் பிறந்து கருவில் உணர்ந்ததுக்கு அப்புறம் அது இறங்கி வரும் பொழுதுதான் ஆணாகவோ பெண்ணாகவோ உருவெடுத்து வருகிறது. படைப்பிற்கு முன் அதற்கு உருவம் இல்லை. ஆன்மாவானது உடலுடன் தன்னை ஒன்றாக கருதும் பொழுதுதான் அதற்கு துக்கம், இன்பம், விழிப்பு நிலை உருவாகிறது. அதுவரை ஆன்மா எப்பொழுதும் புதிய அறிவுடனும் புதிய நிலையுடனும் இருக்கிறது. அப்போ என்ன சொல்றாங்க, நமக்குள்ள இருக்கிற இந்த உயிரானது பிறப்பிற்கு முன்னாடி புதுசாவே இருக்கு, ஒரு புதிய வடிவமா இருக்கு. நம்ம நம்ம பாஷையில இப்ப சொல்ல போனா, நம்ம வீட்டுல ஒரு தோரம்பருப்பு வாங்கி வைக்கிறோம், உளுத்தம்பருப்பு வாங்கி வைக்கிறோம், அது தோரம்பருப்பாய் இருக்கு, கடலப்பருப்பாய் இருக்கு இல்லைங்களா? நம்ம அந்த கடலப்பருப்பை எடுத்து ஊற வச்சு வடையா சுட்டோம்னா வடை, வடக்கரியா சுட்டோம்னா வடக்கறி இல்லைங்களா? அடையா சுடுறோம்னா அடை. அப்போ அந்த கடலப்பருப்புங்கிறது ஒண்ணுதான். பருப்பா இருக்கிற வரைக்கும் டப்பால பருப்பா நமக்கு இருக்கு. அந்த பருப்பை ஊற வச்சு நம்ம ஆட்டும் போது அது உருவம் மாறிடுது. அதேதான் உளுத்தம் பருப்பு இல்லைங்களா? அரிசியோடு சேர்ந்து நம்ம இட்லி ஊத்துறோம், தோசை ஊத்துறோம். அப்போ ஒரு நிலை, உண்மையான நிலை அதுவாகத்தான் இருக்குது. அதை மாற்றப்படும் பொழுது மாறுது. அதேதான் இந்த ஆன்மம். நமக்கு தெரிஞ்ச லெவல், எனக்கு தெரிஞ்ச லெவல, நமக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரிஞ்ச லெவல நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப இந்த உயிர் என்பது பிறப்பிற்கு முன்னாடி எப்படி இருக்கு? புத்தம் புதிய அறிவாகி இருக்கிறது, புதிய ஒரு நிலையில ஆனந்த நிலையா இருக்கிறது, புதிய உணர்வு நிலையில இருக்கிறது, புதிய இறைநிலையில இருக்குது. ஆன்மா உயர்ந்த நிலையில் இறைவனுடன் அடைக்கலப்பட்டிருக்கிறது. அப்ப ஆன்மா கடவுளிடமிருந்து திரும்பி வர வேண்டும்னாலும், அது உயர வேண்டும்னாலும் மனித நிலை எடுத்து திரும்ப திரும்ப இறைவனை எய்தின பிறகு அது ஆன்மா உயர்ந்த நிலை அடைகிறது. திருநாவுக்கரசர் ஒரு இடத்துல சொல்றாரு, அரவணையான் சிந்தித்து அரற்றமடி, அருமறையான் சென்னிக்கு அணியாமடி, சரவணத்தான் கைத்தொழுது சாரும் அடி, சார்ந்தார்க்கெல்லாம் சரணமடி, பரவுவார் பாவும் பறைக்கும் அடி அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றார். இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ரெண்டாவது அதுக்கு அடுத்த மாத்திரம் சொல்றாரு, நறுமலராய் நாரும் மலர் சேவடி, செங்கதிரும் திங்களுமாய் நின்ற அடி, தீத்திரளாய் உள்ளே திகழ்ந்த அடி, மறுமதியை மாசு கழுவும் அடி, மந்திரமும் தந்திரமும் ஆய அடி. இவர் ஆன்மா கடவுளிடந்து திரும்பி வரும்போது உயரணும் அப்படின்னா, திருநாகரசு ஆன்மா உயர்ந்த நிலையில இருந்து வந்தது. அதனால அவர் என்ன பண்றாரு, ஒரு ஒரு பாட்டு எழுதும் பொழுதும் அதுல என்ன சொல்றாரு, அடி அடின்றாரு. அடினா அடி கொடுக்கறது இல்ல, நீ அந்த ஆன்மாவை கண்ணை மூடிட்டு சதா சர்வமும் உயர்ந்த நிலையில நீ பார்க்கும் பொழுது அது என்ன பண்ணுது, நம்மளோட உடல்ல இருக்கிற ஒவ்வொரு செல்களையும் தினம் தினம் புதுப்பிக்குது. அப்ப புதுப்பிக்கும் போது அப்ப அந்த இடம் எப்படி ஆகுதான், தாமரை மலர்ந்தால் போல் ஆகிறது. தாமரை மலர்ந்தால் போல் ஆகிறது. நாம் ஒவ்வொருவருமே ஒரு தனித்தனியான ஒரு ஆன்மா உயிரை எடுத்துக்கிட்டு ஒரு உடலை கொண்டு வரும். அந்த உடலுக்கு ஒரு பெயரை எடுத்துட்டு வரும். அப்படி இருக்கும் பொழுது அந்த பெயருக்கு ஏற்றாற் போல் நம்ம வாழறோமான தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஏன்னா இது எப்போ தெரியும்னா, ஒருத்தன் இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் எந்த மாதிரி சூழ்நிலையில அனுசரணையா வாழ்ந்துட்டு போயிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இறந்து
அவனோட பெண்ணும் போது பாரு, அப்பதான் ஐயோ இப்ப ஏற்பட்ட நல்ல மனுஷன் அப்படியெல்லாம் அவன் பிற்பாடு அவன் அந்த உடலை விட்டு ஆன்மா பிரிந்த பிறகுதான் அவன் நல்லவனா கெட்டவனான்னு இந்த மனித லோகம் அவனுக்கு என்ன கொடுக்குது, சர்டிபிகேட் கொடுக்குது. அது வரைக்கும் நமக்கு கொடுக்கல. ஏன்னா இறைவன் வந்து பிறந்து இருந்த இடம் இது. அப்போ இறைவனே வந்து பேசிய இடம் நம்ம தமிழக மண்ணு. அப்போ இறைவனின் இருப்பிடம் உணர்வதற்கு மகிழ்ச்சி வேணும். இறைவனை உணர்வதற்கு நமக்கு என்ன வேணும், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி வேணும். அந்த மகிழ்ச்சி நமக்குள்ள ஊற்றாக எப்படி இருக்கணும், ஊற்றாக மனிதனுடைய சரீரத்துக்குள் இறங்கும் பொழுது, இறைநிலை மனிதனுடைய சரீரத்துள் இறங்கும் போது அது ஆன்மாவாக அல்லது உணர்வு நிலையாக மாறுகிறது. ஆன்மாவாக நமக்குள்ள உயிரை தான் நம்ம ஆன்மான்னு சொல்றோம். ஆன்மாவாக இருக்கிறது கூட உயர்ந்த நிலை ஆன்மா. ஆன்மாவாக அல்லது உணர்வு நிலையாக மாறுகிறது. அதாவது சரீரத்தில் அடைக்கப்பட்டதன் மூலமாக தனிப்படுத்தப்பட்ட இறைவனின் என்றும். இப்போ நம்ம சரீரத்துல இந்த ஆன்மா வந்ததுனால இப்ப இது தனிப்பட்டது. இது மீனாட்சியோட ஆன்மா இல்லையா, இது வேற ஒருத்தர் பேர் இருந்தாலும் அவங்க ஆன்மா. அப்ப ஆன்மாக்கு பேரு இல்ல, சரீரத்துக்கு தான் பேரு. அப்ப சரீரத்துக்குள்ள வந்ததுனால இது அடைக்கப்பட்டது. அப்ப இந்த ஆன்மா இதுக்குள்ள அடைப்படுகிறது. அடைக்கப்பட்டதுனால உயர்நிலையிலிருந்து இறைவன்கிட்ட இறங்கினா கூட அந்த சரீரத்துக்கு உண்டான பெயரை அது எடுக்கிறது. அப்போ மூலம் இறைவனாக இருந்தாலும் எடுக்கப்பட்டு வந்திருக்கும் பொழுது விழிப்புள்ளது. இப்ப சங்கராச்சாரியார் காஞ்சிபுரத்துல இருந்தார். அப்ப அந்த காஞ்சிபுரத்துல இருக்கும் பொழுது ஒரு அம்மா பார்க்க வராங்க. பார்க்க வரும் பொழுது இவரு இவ்வளவு ஜனங்க இருக்கு, நம்மள பாப்பாரா பார்க்க மாட்டாரா அந்த மாதிரி நினைக்குது. நம்ம இப்படி ஒண்ணு எல்லாரும் இப்படி கூட கூடையா பழம் கொண்டு வராங்க, நம்ம இந்த முடிச்சு போட்டு கொஞ்சம் ஏதோ அவங்க தோட்டத்துல காய்ச்ச காய்களை கொண்டு வர, அப்ப நம்ம தோட்டத்துல காய்ச்சதானே கொண்டு வந்திருக்கோம், வாங்குவாரா வாங்க மாட்டாரா, என்ன பண்ணுவாரு, பல மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு நின்றுட்டு இருக்கு. எல்லாரும் வந்து 4 பேரு 5 பேரு வந்ததுக்கு அப்புறம் மூளையில இருக்கிற அந்த அம்மா பேரை சொல்லி ராஜம்மாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ, மூளையில அப்படியே இந்த ஊரு தெரியாம அந்த அம்மா பக்தியோட பார்த்துட்டு எல்லாரும் சொல்றாங்களே பார்க்கலான்னு கிராமத்துல இருந்து கிளம்பி வந்ததும், என்னை கூப்பிட்டீங்களா சாமி? ஆமாம்மா கொடு, தோட்டத்துல விளைஞ்ச காய். அவர் அந்த அம்மா வந்து பேசல, எங்கேயோ மூளையில நின்றுட்டு நினைச்சிட்டு இருக்கு. நாங்க காஞ்சிபுரத்துல இருந்த பெரியய்யா சங்கராச்சாரி. அப்போ அவரு அந்த அம்மா அப்படியே அழுது கதறிட்டு, அப்பெல்லாம் ரொம்ப கூட மஞ்சப்பை தானே, அந்த முந்தாண்டிலையும் அந்த மஞ்சப்பையில உடனே சமையல்காரனை கூப்பிட்டு, இன்னைக்கு இந்த காயை சேர்த்து சாம்பார் வைக்க சொல்லுடா, இத அவியல்ல போட சொல்லுடா. அந்த அம்மாக்கு ரொம்ப சந்தோஷம், காலில் விழுந்து வணங்கிட்டு, காய் கொஞ்சமா தான் காய்க்குதாம்மா, இன்னும் வியாபாரம் சரியாகலையா அப்படின்னு. இல்ல சாமி, இன்னும் கடன் இருக்கு, பிள்ளைய கட்டி கொடுக்கணும், இரு பிள்ளைய படிக்க வைக்கணும், என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் நட்டாத்துல என்ன விட்டுட்டு போயிட்டாரு, என்ன எல்லாரும் சொன்னாங்கன்னு அவங்கள பார்க்க வந்து கொஞ்ச நேரம் அப்படின்னு. கிணறு இருக்கா? இருக்கு. தண்ணி தேங்காய் தண்ணி மாதிரி இருக்கா போலது. அவர் அந்த மாதிரி போய் பார்க்க, ஆனா இங்க இருந்துன்னு சொல்றார். அப்போ உயர்ந்த நிலை ஆத்மா, அங்க என்ன நடக்குதுன்னு தெரியுது. ஆமா. அப்போ ஒரு பானை வாங்கி தண்ணிய ஊத்தி தெருவுல வை, பரவா போவாலாம் மோந்து மோந்து குடிச்சிட்டு போ, நீ அதை மட்டும் செய், மற்றதெல்லாம் அது பார்த்து.
அந்த அம்மா கூப்பிட்டு வேலைக்காரனை கூப்பிட்டு அம்மாக்கு சாப்பாடு போட்டுட்டு பஸ் ஏத்தி விடு அப்படின்னு அந்த பையன் காதுல ஊதி அனுப்புறாரு. அவங்க கூட்டிட்டு போய் எல்லாருக்கும் சமயம் சாப்பாடு ஆகிறதுக்கு முன்னாடி சாதம் போட்டு அந்த அம்மாக்கு தேவையானதெல்லாம் உடையில வச்சு பழங்கள் பசங்களுக்கு கொஞ்சம் அரிசி பருப்பு வச்சு ஒரு கூடையில வச்சு ஏத்தி பஸ் டிக்கெட்டை வாங்கி கையில கொடுத்து அந்த அம்மா அதை நினைக்கல. நினைச்சு அந்த பஸ்ல ஏறி அந்த அம்மா வீட்டுக்கு போற வரைக்குமே அது எப்படி கண்ணீர் ஆறெடுத்து ஓடுது. இப்படி ஒருத்தர் இருப்பாரா? நம்ம என்னவோ நினைச்சு ஒரு ஓரம் நின்று இருந்தோம். என்னையும் பார்த்து எனக்கு அருள் புரிஞ்சாரே இறைவா, காமாட்சி தாயே, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறேடி அப்படின்னு அந்த அம்மா என்ன பண்ணுது, அந்த ஆத்மாத்மா அந்த அந்த அவரை வாழ்த்துத சங்கராச்சாரியர். அவரு போச்சு. அதே மாதிரி ஒரு மணலை போயிட்டு ஒரு பானையை வாங்கி அந்த பணம் கையில கொஞ்சம் கொடுத்தாங்க இல்லையா, அதுல போகும்போது ஒரு பானையை வாங்கிட்டு போய் வச்சு தட்டு போட்டு போறவங்க இப்படி தேங்காய் தண்ணி மாதிரி இருக்கு, குடிக்க 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 இந்த அம்மாவோட விவசாயம் மேல 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 பெருகி அடுத்த வாட்டி வரும்போது ஒரு கூடை நிறைய காய்க்கணும். அப்ப மகிழ்ச்சியா வருது. இப்போ ஒரு 6 மாசம் ஒரு ஆண்டு கழிஞ்சு வரும்போது ரொம்ப ஒரு தெளிவு, மகிழ்ச்சி ஒரு பத்திரிகையோடு வந்து நிக்குது. என்ன ராஜம்மா, ரொம்ப சந்தோஷமா வந்துருக்கு. ஆமாங்க ஐயா, பொண்ணுக்கு முடிவாயிடுச்சு, கொடுத்துடலான் இருக்கேன். இது நல்ல இடமும் பார்த்து சொல்லு, கொடுத்துரு, நல்ல இடம். அந்த ஒரு வார்த்தை அந்த அம்மாக்கு ஒரு ஆறுதல். இது உயர்ந்த ஆத்மாக்கள், புரியுதுங்களா? அந்த மாதிரிதான் இந்த ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தரும் உயர்ந்த ஆத்மா. அதனால்தான் அவருக்கு இந்த விழிப்பு நிலை, உணர்வு நிலை, ஆன்மா கடவுளிடம் இருந்து திரும்பி வரும்பொழுது எந்த நிலையில இருக்குன்னு சொல்றாரு. இப்ப நம்ம கூட உறவாடிட்டு இருந்தாரு. அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஆன்மா. அப்ப அந்த உயர்ந்த ஆன்மாக்கள் என்ன பண்ணும்? மற்றவர்களுக்கு சேவை செய்யும். மற்றவர்களோட பிரச்சனையை என்ன பண்ணும்? தாம் பிரச்சனையை எடுத்தும். அதுக்கு என்ன வேணுமோ அந்த வேலையை செஞ்சு கொடுக்கும். இதுதான் உயர்நிலை ஆன்மாக்கள். இப்ப எல்லாரும் யோக நிலை அடைஞ்சிட்டோம், கிரியா யோகா அடைஞ்சிட்டோம், அப்புறம் என்னன்னு சொல்றாங்க தெரியல. எங்க ஐயா கூட அப்படி யார் ஒருத்தர் வரும் பொழுது, அம்மா சாப்பாடு இருக்கா? இருக்கையா, போட கொஞ்சம் போட்டுடு. ஒரு நாள் என்ன பண்ணுவார், காலையிலேயே சாப்பாடு கூடுதலா ஒரு ஆளுக்கு வெடிமான்வாரு. யார் வர போறாங்கன்னு தெரியாது, வெடிமான்வாரு. அப்புறம் பார்த்தா யாரோ ஒருத்தர் அன்னைக்கு விருந்தாளி வருவாங்க. வந்ததும் அவங்களுக்கு சாப்பாடு போடணும். சாமி மொட்டதுக்கு அப்புறம்தான் மறுபேச்சு. இதெல்லாம் எதுனா உயர்ந்த நிலை ஆன்மாக்கள். அப்ப அந்த ஆன்மாக்களுக்கு முன்கூட்டி தெரியும் யார் வர போறாங்க, இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது முன்கூட்டியே தெரியும். இது இவரு எந்த வருஷம் வாழ்ந்தாரு, எந்த வருஷம் போனாரு, அப்போ இப்ப இருக்கிறதுக்கும் இந்த காலத்துக்கும் ஒத்து போகுது அப்படின்னு சொன்னா, அப்போ எந்த மாதிரி உயர்வான நிலை ஆன்மா சொல்லுங்க. அப்ப இந்த காலத்துக்கும் இது ஒத்து போற அளவுக்கு அவர் கொடுத்திருக்காருன்னா அப்ப எப்பேற்பட்ட ஆன்மா இல்லைங்களா? அப்ப இந்த ஆன்மாவை நம்ம படிக்கிறது, இந்த புத்தகத்தை கையில எடுக்கிறது கூட நமக்கு ஒரு நல்ல விதி வேணும். நம்ம ஆன்மா நல்லது செஞ்சிருக்கணும். அப்பதான் இந்த புத்தகத்துல இருக்கிறது நமக்கு புரியும். நம்ம இதோட உறவாட முடியும். படிக்கிறத 10 வாட்டி படிங்க. ஒரு வாட்டி படிச்சுட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அது சும்மா நானும் படிச்சேன்றது. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் படிக்கும் பொழுது வேற வேற அர்த்தங்கள், வேற வேற அதுக்கு உண்டான சக்திகள், நம்ம புரிதல் வேற வேற மாதிரி கிடைக்கும். சிவயோகிகள் மட்டும்தான் அறிய முடியும். சிவயோகத்தை சிவயோகிகள் மட்டும்தான் அறிய முடியும். பிறவிக்கு வித்தும் அதே சமயத்தில் ஒடுங்கின ஆன்மா விரிந்த ஆன்மா
புரிந்த ஆன்மா, தெளிந்த ஆன்மா, தெளிவிக்கப்படும் ஆன்மா. தெளிவிக்கப்படும் ஆன்மானா அந்த ஆன்மாக்கு எல்லாம் தெரியும், அடுத்த ஆன்மாவுக்கு தெளிவிக்கிறது. அந்த மாதிரி ஆன்மாக்களும் இந்த பிறவி எடுக்கிறது உண்டு. மனித குலம் உயர்வதற்காகவே இந்த ஆன்மாக்கள் பிறவி எடுத்து வரும். இந்த ஆன்மாக்கள் சிவலோகத்தில் இருந்து தான் இருக்கும் இருப்பிடத்தில் நல்ல தாய் தந்தை மீட்டு கொண்டு வரும். நல்ல தாய் தந்தையாக ஏற்றுக்கொண்டு வரும். சிவனடி சேர்ந்து எப்பொழுதும் அது குழந்தையிலிருந்தே மும்மலத்தையும் கழிச்சிட்டு தான் வரும். அதெல்லாம் கழித்து கொண்டு தன்னை ஒரு சிவமாக்கி கொண்டே வரும். சிவமாக்கி கொண்டு வந்த நிறைய சித்தமார்கள் இப்ப நடைமுறையில வள்ளலார், பாம்பன் சுவாமி, இவங்கெல்லாம் நல்லா வரும்போதே பிறவியிலேயே காஞ்சி பெரியவர், இவங்கெல்லாம் நல்ல பிறவி, நல்ல ஆன்மாக்கள். அப்படி ஒரு ஆன்மாக்கள் எல்லாம் பிறந்தது நம்ம மண்ணில் இல்லைங்களா? அதனால சித்தன் என்பதற்கும் சித்தர்கள் இருநிலைகளில் விளக்கம் தருகிறார்கள். சமுதாயத்தை சிறுத்தி பயனற்றதாக ஆகக்கூடியதாக இல்லை. உண்மை வாழ்வியலை பரப்புவதற்காகவும் உள்ளத்தை திருத்தி அகப்பயிற்சியை மேற்கொள்வதற்காகவும் ஆன்மீக நிலையில் உயர்ந்த இறைவனை எப்படி அடையலாம் என்றும் இவர்கள் தங்களை உயர்த்தி கொண்டு மற்றவர்கள் உயர்வதற்காக கைப்பிடித்து அழைத்து செல்கிறார்கள். அவர்கள் வழக்கு போக்கு எல்லாம் சாதா மனிதர்களைப் போலத்தான் இருக்கும். ஆனால் அவர்கள் எல்லாம் சித்தி பெற்றவர்களாக இருப்பார்கள். அவர்கள் பேச்சு சித்தி பெற்ற பேச்சாக இருக்கும். அதனால் இவர்களை நீங்கள் கண்டு கொள்வதும் கஷ்டமா இருக்கும். ஆனால் இவர்கள் சங்க இலக்கிய சித்தர்களாகவும் எந்த கைவலையும் எப்போதும் நம்ம ஒண்ணு படிக்கிறோம் அப்படின்னா முன்னுரை படிக்காம படிக்கக்கூடாது. முன்னுரையில நமக்கு சில விஷயங்கள்லாம் எழுதிப்பாங்க. அந்த மாதிரி அவங்க எப்ப பிறந்தாங்க, எப்ப வந்தாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த ஆன்மா பிறக்கிறது, பரமஹம்சர் சொல்றாரு கடவுளிடம் இருந்து உயர்ந்த ஆன்மாக்கள் அப்படின்னு. அதே ஒரு சித்த புத்தகத்துல சிவலோகத்திலிருந்து இறங்குற ஆன்மாக்களும் இருக்குன்னு சொல்லி போடுறாங்க. அப்ப எல்லாரும் ஆன்மாக்களை பத்தி தான் போடுறாங்க. ஆன்மா ஆன்மா ஆன்மா. ஆன்மானா என்னன்னா உயிர். உயிர் தான் ஆன்மா, ஆன்மா தான் உயிர். என் பிராணனை ஏன் வாங்குற அப்படிலாம் கேட்கிறோம் நம்ம. அந்த பிராணனை இப்போ புரியாம ரொம்ப கீழ்மட்டத்துல இருந்து ஒரு நாயா இருக்கிறோம் இந்த பிறவியில. அது அடுத்த பிறவில மனிதனா எடுக்குது, மானா இருக்கு. அடுத்த பிறவில மனிதனா எடுக்குதுன்னா அந்த 5 அறிவுல இருந்து 6 அறிவு பெறும் பொழுது அதுக்கு அந்த அளவுக்கு அன்பு இருக்கும், நன்றி உணர்வு இருக்கும். ஆனா தெய்வ பக்தி கிடைக்கிறது கஷ்டம். நீ என்னதான் அது சமுடி வச்சு புரிய வைக்கணும்னாலும் புரியாது. அப்ப அது எத்தனையோ பிறவிகள் எடுத்து எடுத்து அடிச்சு 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 அப்புறம்தான் அதுக்கு என்ன பண்ணும், புரிதல்ன்ற ஒரு நிலை வரும். அப்ப அந்த புரிதல் நிலை எப்போ வருதோ ஆன்மா உயர். சின்ன விஷயம். உனக்கு இந்த பரமஹம்சரோடது மொத்த புரிஞ்சிடுச்சு, ஆன்ம நிலை விடுதலை அடையுது அப்படின்னா நிஜமாவே நம்ம ஆன்மாவும் விடுதலை அடையும். அவரு பொய் சொல்லலையே, ஆன்மா விடுதலை அடைய அவர் போராடி இருக்காரு. அப்ப நமக்கும் அந்த ஆன்மா விடுதலை அடையும். அப்போ இன்றும் பேச்சு வழக்கில் போன காரியம் சித்தியானதா, போன காரியம் சித்தியானதாப்பா, சொன்னது சித்தி ஆயிடுச்சுப்பா என்று சொல்லுவார்கள். ஆனால் போன காரியம் சித்தியானது சொன்னதும் சித்தியாச்சு என்று வழங்க பெறுவதும் காணலாம். இவை கைகூடும் என்று பொருளாகும். குறிப்பு சொல்றாங்க. என்னாச்சு போன காரியம், நம்ம இப்ப போன காரியம் சக்சஸா அப்படின்னு. அப்ப வழக்கத்துல எப்படி இருந்தது, போன காரியம் சித்தியாச்சாப்பா. அடுத்த அவங்க சொல்றது சித்தியாயிடுச்சுப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுல ஒரு மலர்ச்சி. அப்ப சித்தி என்பதும் சித்தன் என்பதும் ஒன்றே. சித்தன் வாக்கும் சிவன் வாக்கும் ஒன்றே. அப்போ எல்லாரும் சங்க இலக்கியத்திலிருந்தே சித்தர் என்ற சொல் கையாள பெறவில்லை.
சிலப்பதிகாரத்தில் நடுக்கண் கதையில் முதலாக சித்தன் என்னும் சொல் இரு இடங்களில் காணப்பெறுகின்றன. இதற்கு உரை கூறும் அடியார்கள் நல்ல நல்ல சித்தன், என்வகை சித்தன் என்றெல்லாம் சொன்னார்கள். சித்தன் என்பவன் பித்து பிடித்தவன், அவன் சித்தம் கலங்கியவன், அதனால் அவன் போக்கு தனி போக்கு என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அதெல்லாம் சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டது சங்க இலக்கியங்களில் கூறப்பட்ட ஒரு வகை கருத்தாக கூறப்படுகிறது. அப்படியும் சங்க இலக்கியத்திலையும் நம்ம சித்தர்களை பத்தி சிவன் வாக்கு, சித்தன் வாக்கு, சிவன் போக்கு, சித்தன் போக்கு அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம மாணிக்க வாசகர் கூட இந்த திருக்கோத்தொம்பி 10வது பாடல்ல நான் தனக்கு அன்பு இன்மை நானும் தானும் அறிவோம், தான் என்னை ஆண்டு கொண்டது எல்லாரும் தாம் அறிவார். என்ன நீ ஆண்டு கொண்டது எல்லாரும் அறிவாங்க, ஆனா கருணையும் அங்கு உற்றேதான், கருணையும் அங்கு உற்றேதான் அவனே. அந்த இடம் இந்த புக்ல கொடுத்திருக்குது, கோன்னென்னை கூட குளிர்ந்து ஊதாய் கோத்தும்பி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நான் அதுல சென்று ஊதாய் அந்த அந்த இடம் என்னவோ எனக்கு அதுல போட்டா நல்லா இருந்த மாதிரி இருந்து. இந்த மாதிரி நமக்கே ஒவ்வொரு வாசகங்கள் திருவாசகத்துல 10வது பாடல், திருவாசகத்துல 10வது பாடல். அப்ப எல்லா மனிதர்களும் சொல்ற ஒரு வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு உயர்ந்த ஆன்மம் சிவபெருமானே இறங்கி மாணிக்க வாசகரை பார்த்து பேசி, ஆனா அப்ப மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் தெரியல. அவர் தெரியும் பொழுது அவர்கிட்ட இல்லை. அப்ப அவர் கேட்கிறார், நீ வரும்பொழுது நான் புரிஞ்சுக்கல, நான் புரிஞ்சுக்கும் பொழுது நீ என்கிட்ட இல்ல, தயவு செய்து என்னை ஏத்திக்கியேன் அப்படின்னு என்ன பண்றாரு, ஒரு ஊரா நாடு நாடா நடந்து போய் பாரு இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த பரமஹம்சரும் ஒரு ஊரா தேடி தேடி அலைஞ்சி தியானம்னா என்ன, அவங்க இறைவனோட ஒன்றரை கலக்கிறதுக்கு பாடினாங்க. இவரும் இறைவனோட ஒன்றளக்க எப்படி தியானம் பண்ணலாம். நம்ம தியானம்னா என்ன, தியானத்துக்குள்ள மகிமை என்ன. நீங்க காஞ்சிபுரம் போனீங்கன்னா பெரியவர் மடத்துல போய் ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து கண்ணை மூடிட்டு வாங்க, ஒரு மன அமைதி கிடைக்கும். காஞ்சிபுரம் போனோம்னு இல்லை, இங்க இருக்க பாம்பன் சுவாமி கோயிலுக்கு போங்க, ஒரு 5 நிமிஷம் அப்படியே அந்த கல்லு மேல உட்காந்துட்டா அப்படியே இருந்துட்டா ஏதோ நமக்கு மனபாரம் எல்லாம் ஒரு அம்மா அப்பா கிட்ட சொன்ன மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். கொஞ்ச நேரத்துல சாப்பாடு போடுறாங்கன்னு வாங்க போய் நின்னா, ஐயோ சாப்பாடு கியூ இருக்கு எப்படி அங்க யாரோ ஒருத்தர் நமக்கு எப்போ ஒருத்தர் வாங்கம்மா வாங்கம்மா அந்த ஆன்மா அப்பதான் நமக்கு அந்த ஐயா நமக்கு அருள் புரிகிறாரு. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு அருள் பாலிக்கிறது தெரியும். ஓ, அந்த ஆன்மா உள்ள இருக்கிற ஆன்மா நமக்கு என்ன பண்ணுது, ஐயோ நம்ம குழந்தை இருக்கு சாப்பிடாம போயிட போகுது அப்படின்னு, யார் இவ்வளவு கூட்டம் இருக்கு என்னத்துக்கு வா போயிடலாம் அப்படின்னு கிளம்பலாம்ப்பா அப்படின்னு டிரைவர் கிட்ட சொல்றேன், வாமா சாப்பிட்டு போய். புரியுதுங்களா. நம்ம உள்ளன்போட ஒரு ஆன்மாவை தேடும் பொழுது அது உள்ளன்போட நம்மள என்ன பண்ணும், ஓடியாரும். இதெல்லாம் நீங்க அனுபவிக்கணும், தன்னைத்தானே புரிஞ்சுக்கணும். நம்ம பொழுதனைக்கு எல்லாருக்கும் சதாசரமும் குடும்பம் குழந்தை குட்டி அடிச்சுன்னு இருக்குது. அதனால அந்த புரிதல் வர கஷ்டமா இருக்கு. ஆனா எல்லாருக்கும் ஒரு மனசுல ஒரு எண்ணம் மட்டும் இருக்கணும், நம்ம அம்மா அப்பா மேல நீங்க நம்ம பிறந்து வந்தது இந்த ஆன்மா உடல்ல எதுக்கு வந்திருக்கு, ஏன் வந்திருக்கு, வந்ததின் நோக்கம் என்ன,
வந்து என்ன காரியம் நடத்த போறோம்? 10 பேருக்கு உதவியா இருக்க போறோமா? 10 பேருக்கு நல்லது செய்ய போறோமா? அப்ப நல்லது செய்ய முடிஞ்சா நல்லது செஞ்சலாம். எவ்வளவு நல்லது செய்ய முடியுமோ செஞ்சிடு. அது பார்த்துக்கிட்டோம். வினையேன்று அழுதால் என்ன பண்ணுவாங்க? ஓடி வருவாங்க. அதனால எந்த ஒரு இடத்துலயும் நாம எங்கேயும் எந்த சமயத்திலையும் விட்டு கொடுக்க வேண்டாம். இரும்பையும் தங்கமாக்கக்கூடிய சித்தர்கள் இருந்தார்கள். மூச்சை அடக்கி அந்தரத்தில் எழுந்து நின்ற சித்தர்களும் இருந்தார்கள். பூமிக்கடியில் பல நாட்கள் புதைக்கப்பட்டு மீண்டும் எழுந்து வந்த சித்தர்களும் இந்த மண்ணுலகில் இருந்தார்கள். அதனால் நம் சித்து விளையாட்டுகளில் விபூதி வர வைப்பதும் பூ பழம் வர வைப்பதும் போன்ற சித்தர்களும் நடமாடினார்கள். அதிசய சித்தர்களும் அதிசயமான சித்துக்களை கொண்ட சித்தர்களும் பிறந்த இந்த மண்ணில் நம்ம சுப்பிரமணிய சித்தரும் இங்குதான் பிறந்தார். அதனால் சுப்பிரமணியர் என்ற ஒரு சித்தர். அப்ப நமக்கு சித்தர்கள் குறை இல்லை. இவ்வளவு பெரிய புத்தகம் நம்ம நம்ம தமிழ்நாட்டுல இருந்தா கூட பரவாயில்ல. மனுஷன் எங்கேயோ வெளிநாட்டுல வந்து அத்தனை அழகா எழுதி அதை மொழிபெயர்ச்சு நமக்கு இவ்வளவு பெரிய புத்தகத்தை ஒரு ஆன்மா மனிதனின் நிரந்தர தேடல் வச்சு எழுதி கொடுத்திருக்காங்கன்ற போது அதை நம்ம படிக்கலாம். வாழ்க்கை இறைவனின் இருப்பிடம் உணர்வதும் மகிழ்ச்சியின் ரகசியமும். ஒவ்வொன்றுத்துக்கும் தலைப்பு கொடுக்கிறார் அவர். வாழ்க்கையை அனுபவிப்பது சரீரம்தான். வாழ்க்கையை அனுபவிக்கிறது சரீரம்தான். மகிழ்ச்சியின் ரகசியம் என்னவென்றால் எதனிடம் பற்று கொள்ளாமல் இருப்பதாகும். எதையும் நீ பற்று கொள்ளாத, நடக்கிறத வேடிக்கை பாரு. ஆனா இதுதான் சாப்பிடுது. நம்ம இவர் சொல்ற வாழ்க்கையை அனுபவிப்பது சரீரம் உண்மை. இந்த சரீரம் வாழத்துக்கு என்ன பண்றோம்? பியட் சோப்பு, அமாம் சோப் போட்டு தேய்க்கிறோம் உடம்பு. சரீரம், ஆன்மா கேட்கல. ஆன்மா எங்க வாழுது? அப்புறம் என்ன பண்றோம்? மூஞ்சி அழகா இருக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ போய் ஃபேஷியல் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு எதுவும் மாய்ஸ்சரைஸ் எது, அப்புறம் தலைக்கு எண்ணெய், அப்புறம் அது வெளுத்து போச்சுன்னா வயசான வெளுத்து போகும். அந்த வெளுத்து போற முடிக்கு ஒரு கருப்பு டை இல்லைங்களா? அப்ப எதோ தேடுறோம். இந்த உடலை வளர்க்கறதுக்கு உணவு தவிர அழகுபடுத்திக்கிறதுக்கு சாதனங்கள், காலு கை ஏதோ பெயிண்ட் அடிச்சுக்கிறோம், கொள்றோம், என்ன ஏதோ பண்ணிக்கிறாங்க. என்னத்துக்கு? இந்த சரீரத்துக்கு. உயிர் எங்க வாழுதுரா? உயிர் எங்க இருக்கு? உன்னோட மலம், மூத்திரம், ரத்த உதிரம், கொஞ்ச நாத்தம், கொஞ்சமா நெஞ்சமா நாத்தம். நீ சாப்பிட்ட உணவை ஜீர்ணிக்கிறதுக்குள்ள அது போதும் போதுன்னு ஆயிடுது. இங்க நல்ல வடை பாயசத்தோட சாப்பிடுற, நாளைக்கு வெளில வரும்போது ஒரு நாத்தம்னா நாத்தம். ஒரு வயசு குழந்தையதே எடுக்கிறதுக்குள்ள என்னடி தின்னாம. அப்ப உன்னோடது அப்பேற்பட்டதுக்குள்ள இந்த உன்னதமான உயிர் ஓடிக்கிட்டு உலாத்துக்கிட்டு நம்மள கையசைக்க வச்சுக்கிட்டு, ஆனா இந்த சரீரத்துக்கு மட்டும் நீ என்ன போட்டுக்கிற? அகம் அழகா இருந்தா இது அழகா இருக்க போகுது. யாருங்க கேக்குறா? வெயில போனா அதுக்கு ஒண்ணு தடவிக்கிறாங்க, உடம்புலாம் கருப்பாயிட போகுதுன்னு. இது வரைக்கும் ஒரு சாக்ஸ் போட்டுக்கிறோம். எல்லாம் நினைச்சு பாருங்க கொஞ்சம். அப்போ அவர் சொல்றது அதான். வாழ்க்கையில் அனுபவிப்பது சரீரம்தான். ஆனால் உள்ளிருக்கும் ஆன்மா ஒன்றுமில்லை. அதில் வாழும் இடம் நினைத்து பார்க்கும் பொழுதே பாவமாக உள்ளது. அப்ப நம்ம படுக்கும் போது என்ன? ஐயோ ஏசி இருக்கா? ஏசி ஓடலையாம்மா, கொஞ்சம் ஸ்பீடா வை. படுக்கிறதுக்கு பெட்டு சுகம் கேக்குது. ஆனா உனக்குள்ள இருக்கிற ஆன்மா அது இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. நீ அது எங்க இருக்கு? எந்த மாதிரியான ஒரு இடத்துல நம்மளோட ஒலாத்தின்னு இருக்கு? அது என்னவா இருக்கு? நமக்கு உயிரா இருக்கு. அந்த உயிர் எப்படி இருக்கு? பேச்சா இருக்கு, மூச்சா இருக்கு,
நம் வாழ்க்கையின் ஆதாரமா இருக்கு. ஆனா வாழ்க்கையை அனுபவிப்பது சரீரம்தான், உன் உயிர் அல்ல. அது உன் சரீரத்திற்கு தேவையான அனைத்து மகிழ்ச்சியையும் கொண்டு சேர்க்கிறது. ஏனென்றால் நீ எங்கிருந்தாலும் என்னிடம் வந்து பற்றி கொள்வாய். பற்றி கொள்ளும் வரை மனித வாசத்தை அனுபவித்துக் கொள். ஆனால் அதில் இறைவன் இல்லை. நீ அனுபவிக்கும் ஒவ்வொன்றிலும் இறைவன் இல்லை, புலன்களில் இல்லை. இறைவன் நான் எப்பொழுது உன்னை பார்க்கிறேனோ அப்பொழுது உன்னை நான் என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போ இறைவனை நீ நினைக்க வேண்டும் என்றால் அவனை சதா சர்வமும் உணர்வு நிலையில் நின்று நிலையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் உன் கண்கள் கண் மூடிய நிலையில் 3 மணி நேரம் அமர வேண்டும். அப்படி அமர்ந்தால் உன் காதுகளில் இறைவன் பேசுவது கேட்கும். இறைவனின் மொழி உனக்கு நன்றாக புரியும். இறைவனின் குரல் உனக்கு கேட்கப்படும். அதுதான் யோகம். இறைவனுடன் ஒன்றுதல் அவனை காணும் காட்சி பேர்காட்சியாக இருக்கும். அவசியம். உலக பழக்க வழக்கங்கள் நமக்கு அவசியம்தான். ஆனால் அதிலே முழுகி முழுகி நீ தேனிட்ட வண்டு போல் இறக்கக்கூடாது. அதை உண்டு மகிழ்ந்து சிறிது காலத்தில் உனது இடம் என்னவென்றும் உனது ஆன்மா எங்கிருந்து வந்தது என்றும் தெரிந்து கொண்டு ஆத்ம விசாரணைக்குள் செல்ல வேண்டும். நமக்கு அழியாத பொக்கிஷமாக பல பேர், பல சித்தமார்கள் உணர்வு நிலையில் இருந்து நமக்கு நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டுள்ளன. நீ எந்த புத்தகத்தை பேராற்றலுடன் தொட்டு தூக்கி அதை வழிபடுகிறாயோ, இல்லை அதை ஒழுக்க நிலையில் கட்டுப்பாடுடன் இருந்து இறைவனை காண்பதற்காக இந்த ஒழுங்கினம், இந்த இடத்துல புரிதல் வேணும். ஏன்னா இந்த ஒரு புத்தகத்தை நம்ம தொடுறதுக்கு கூட ஒரு ஒழுக்க நிலை வேணுங்களாம். அடுத்தது என்ன சொல்றாரு, இந்த புத்தகத்தை நம்ம எந்த ஒரு ஆன்ம நிலையில் இருந்தாலும் அதை வாசிக்கிறதுக்கு கூட ஒரு நேரங்காலம் வேணும், கேட்கறதுக்கு ஒரு நேரங்காலம் வேணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நமக்கு இந்த நேரங்காலம் நல்லதா அமைஞ்சிருக்கலாம், நல்ல நேரமா இருந்திருக்கலாம். அதனாலதான் நம்ம இந்த புத்தகத்தை எடுத்திருக்கோம். அத்தோட இல்லாம நீ இந்த உடம்பு எடுத்துட்டு வந்திருக்க, இதுக்கு என்னென்ன சுகம் கொடுக்க முடியுமோ சிறிது காலம் கொடு. அப்ப நம்ம சிறிது காலம்ன்றது எப்போ? ஒரு 20 வயசுல இருந்தா, இல்ல 10 வயசுல, 10 வயசு புரியாது. ஒரு 20 வயசுல இருந்து அது ஒரு இன்பங்களை தூய்க்கும். ஒரு பொண்ணை பார்க்கறது, காதலிக்கிறது, ஏதோ ஒரு 30 வயசுக்குள்ள அதுக்கு ஒரு திருமணம், அதுக்குள்ள ஒரு குழந்தை, ஆட்டம் பாட்டம். ஒரு 40 அடுத்த 10 ஆண்டுக்குள்ள கணவன் மனை கசிந்து போதும். நீயா நானா வெட்டி மடிறாங்க, எப்படியோ போட்டோம். அப்புறம் நீ என்ன பண்ணும்? ஒரு 40 வயசு ஆனதும் நாய் கொண்டுன்றாங்க. அதெல்லாம் அப்புறம் நீ அந்த ஆன்ம விசாரணைக்குள்ள வந்துடணும். அப்ப இது உயிர் எடுத்துட்டு வந்தது, நமக்கு ஒரு திருமணம், நமக்கு ஒரு குழந்தை, எல்லா பாக்கியெல்லாம் கொடுத்தாச்சு இறைவா. இன்னும் எதற்காக இத்தனை போராட்டம், இத்தனை சங்கிலி, இத்தனை நமக்கு ஒரு கஷ்டம்? எனக்குள் இருக்கும் இறைவா நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு நித்தம் ஒரு 1/2 மணி நேரம் அதோட நம்ம ஆன்மாவோட கலந்து பேச ஆன்மாவோட பேச கத்துக்கினா மட்டும்தான் நம் வாழ்க்கைக்கு விடுதலை கிடைக்குமே தவிர, ஆன்மாவோட நீ பேசாத வரை உனக்கு ஒரு நாட்டமும் ஒண்ணுமே கிடையாது. ஆன்ம விசாரணை வேணும். அப்ப நல்ல சத்சங்கம், நல்லா சத்சங்கம் கூடி நிற்பதே நல்ல சத்சங்கம். அந்த நல்ல சத்சங்கம் எப்படி கிடைக்கும்? எந்த மாதிரி கிடைக்கும்? எங்க கிடைக்கும்? எங்கன விக்குமா? நீ போய் பிடிச்சுக்கோ. 4 கோடி கொடுத்தாலும் நல்லது இல்லை அப்படின்னா அந்த சத்சங்கம் நமக்கு தேவை. 4 பேர் நல்லது பேசுறாங்க, நித்தமும் தேவாரம் படிக்கிறாங்க, நித்தமும் திருப்புகழ் வாசிக்கிறாங்க, நித்தமும் ஒரு திருக்குறள் வாசிக்கிறாங்க, சேர்ந்துக்கலாம்.
அவங்களோட இருக்கலாம், சேர்ந்து இருக்கலாம். 1 மணி நேரம் 1 மணி நேரம் பயணிக்கலாம். அந்த பயணம் எப்படி இருக்கும் நமக்கு? இனியதாக, சொர்க்கமாக, இனியதாக, சொர்க்கமாக, மனிதனின் உணர்வு நிலையில் இருந்து ஆன்ம நிலைக்கு உயர்வதற்குண்டான ஒரு நிலையை உருவாக்கி கொடுக்கும். அதனால் நமக்குள்ள இருக்கும் பேராசை, கோபம், பொறாமை போன்ற ஒழுங்கினங்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்து சேரும். இறைவனை காண்பதற்காக மனித மனம் ஏங்கும். அப்போ மூளையில் அமைந்துள்ள இறை விழிப்புணர்வு உயர்வு மையங்களை தனது வீட்டை அடைய வேண்டும். எங்க இருக்கு? துரியம் சொல்லும். அந்த துரியத்துல இங்கதான் நம்மளோட உயர்வு நிலை இருக்கிறது. அதுதான் ஐயா சொல்லும். மூளையில் அமைந்துள்ள இறை விழிப்புணர்வின் உயர் மையங்கள் தனது வீட்டை அடைய வேண்டும். அதாவது ஆத்மா நான் கீழிறங்கி வந்த பாதை வழியே திரும்பி மேலே செல்ல வேண்டும். இது குரு அருளிய யோக முறையில் தியானத்தினால் தான் முடியும். குரு இல்லாமல், குரு சுட்டுக்காட்டாத வித்தை எதுக்கும் உதவாது. குரு நமக்கு சுட்டி காட்டி இதுதான் யோகம், இதுதான் தியானம், இதுதான் தீட்சை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது என்ன ஆகும்? நமக்கு ஒரு ஆன்ம உயர்வு நிலையை அடையும். அப்போ மனிதனோட உயர்வு நிலை எங்க இருக்குன்னா நல்ல குருவின் நிலையில் இருக்கிறது. நல்ல குரு வாய்க்க பெற்றால் அவன் நிலை நல்ல நிலையில் ஆகிவிடும். அவன் ஒழுங்கினம் இல்லாமல் நல்ல நிலையில் அவன் உருவாக்க பெறுவான். அப்போது அவன் பயிற்சி செய்து அவன் மேல்நிலை அடைவதற்கு, ஆன்மா எப்படி இறங்கி வந்து அந்த உயர்ந்த நிலை அடைந்ததோ அதே மாதிரி அந்த ஆன்மா போகும்போது உச்சித்தலை வழியா போனா நமக்கு உயர்வான நிலையில் போய் சேரும். உயர்வான நிலையில் போய் சேரும். உறக்கம் என்பது ஒரு சாக்காடு. ஏன்னா உறக்கம் இருக்கு, இல்லாம இல்ல. ஆனா அந்த உறக்கம் எதற்கு அப்படின்னா, ஒரு நாள் நிரந்தரமா நம்ம உறங்க போறோமா? அதோட இல்லாம இப்ப இறந்த எல்லாரையும் சுடுகாடுல, இப்போ நான் இப்ப 80 கிலோ இருக்கிறேன், 90 கிலோ இருக்கிறேன், 100 கிலோ இருக்கிறாங்க. எத்தனை கிலோ இருக்கிறாங்களோ அத்தனை கிலோவும் எரிச்சா 2 கிலோ தான் தேருங்களாம். எலும்பு சாம்பல் எல்லாம் நமக்கு 2 கிலோவும் கட்டி கொடுக்க போறது இல்லை. 2 கிலோ தான் தேருமா எலும்பெல்லாம் சேர்ந்து. அந்த எலும்பெல்லாம் எடுத்து காட்டுறாங்க. அந்த அம்மா இவ்வளவு உண்டதா எடுத்து அங்கே இருந்து ஆண் இறந்த பிறகு அந்த இதுக்குள்ளவே ஏந்து உட்காருங்க. பெண்ணு நிறைய கொழுப்புணர்வு எல்லாம் இருக்கிறதுனால உடனே எரிஞ்சிருமா சீக்கிரம். ஆண் மட்டும் ஆசை விடாதுங்க. அந்த சுடுகாட்டுல இருக்கிற அந்த அம்மா சொல்லு. அப்போ அந்த ஆன்ம நிலை எப்படி இருக்கு? இந்த சரீரம் எரிக்கப்பட வேண்டிய ஒன்று. சரீரத்தை இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இதை வீட்டுல வச்சுட்டு போறோம். அப்ப இது எவ்வளவு தேருதான்? 2 கிலோ தான் தேருது. 2 கிலோ தேர்றதுக்கு நம்ம எத்தனை வகை வகையா சாப்பிடுறோம் சொல்லுங்க பார்க்கலாம், இல்லைங்களா? அப்போ சித்தர்கள்லாம் காத்த வாங்கி இருந்தாங்க, மூச்சு அடைக்கி வாழ்ந்தாங்க. அப்ப அவங்களும் தானே வாழ்ந்தாங்க. அவங்க காயக்கல்பம் உலகம். அவங்க இன்னமும் உலாத்திக்கிட்டே இருக்காங்க. இன்னமும் எங்கேயும் நடமாடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ தலைவலி தரும் என நிச்சயமாக இருப்பின் நாம் அதீதமாக கோவப்பட்டிருப்போம். அதனால்தான் தலைவலி வரும். ஒவ்வொருவரும் எப்பொழுது எங்கு உள்ளோரோ அங்கு ஒரு யோகியும் இருக்கலாம் என்றால் இருக்க முடியாது. ஏனெனில் அவரவரின் தலையெழுத்துப்படி ஒரு குருவும், தலை விதிப்படிதான் ஒரு குரு கிடைப்பாங்களாம். அல்லது யோக பயிற்சியும் அதற்குண்டான ஆன்ம பயிற்சியும் நாம் நிறைய உச்ச நிலையில, இந்த நிலை அந்த நிலை இல்ல, ஒரு உச்ச நிலையில் செய்து கொண்டு வரும் பொழுது
நாம் ஆற்றல் உடையவர்களாக இருந்தால் யோக பயிற்சியில் உடலை அத்தனை வளைத்து நெளித்து உடலை காலை தலையில் தொழக்கூடிய அளவுக்கு உடலை ஒரு யோக பயிற்சி செய்பவன் மூலாதாரம் தன்னால் வேலை செய்யும். அப்போ உடற்கட்டுப்பாட்டுக்குள் வந்த பிறகு முறையான காம உணர்வுகள் அவனுக்கு இச்சை தராது. பெண்ணை பார்த்தாலும் எத்தனை பெரிய ஒரு அழகிய பார்த்தாலும் வராது. எல்லா விதத்திலும் ஒரு முன் ஏற்பாடுதான். இறைவனை நினைக்க வேண்டும் என்றால் மனதில் மாபெரும் வலிமையும் வைராகியமும் கட்டுப்பாடும் இருக்க வேண்டுமே தவிர அதை விட்டுவிட்டு நான் உண்மை உள்ளவன், நான் உயர்வானவன் என்று பறைசாற்றிக் கொள்வதில் அல்ல. பறைசாற்றுபவன் எவனாக இருந்தாலும் அவன் எந்த விதத்திலையும் உண்மையானவாதிகள் அல்ல. ஒருவர் வசதியான நாற்காலில் உட்கார்ந்து கொண்டு இறைவனை பற்றி தியானிக்கலாம். பதஞ்சலி முனிவர் முதுகுத்தண்டு வடத்தை நேராக வைக்கும் எந்த தேக நிலையும் தியானித்திருக்கிறார். இறைவன் மீதான யோக மன ஒருமைப்பாட்டிற்கு ஏற்றதென கூறுகிறார். தேகத்தை வளைத்து நெளித்து அல்லது ஜதா யோகம் என கூறப்படும் யோகத்தில் நின்றாலும் நமக்கு எந்த விதமான யோகம் செய்ய வேண்டும் என்றாலும் வைராகியம் வேண்டும், இரண்டாவது சகிப்புத்தன்மை வேண்டும், 3 பொறுமை வேண்டும், 4 எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் அமைதி வேண்டும், வாயில் நாவில் இனிமையான வார்த்தைகள் பேச வேண்டும். இப்படியெல்லாம் ஒருவன் பழகி கொண்டால் மட்டும்தான் எந்த சூழ்நிலையிலும் அவன் தேக பயிற்சி ஏற முடியும். தேக பயிற்சி செய்கிறான், அட்டாங்க யோகம் செய்கிறான், யோக பயிற்சியில் முன்னேறுகிறான், இறைவன் தனக்கு பேசுகிறான், பலன் இருக்கிறது என்றால் அவன் அடுத்த நிமிஷம் உணர்ச்சி வசப்பட்டு கோபத்தின் உச்சியில் நின்றால் அத்தனை தேக பயிற்சியும் யோக பயிற்சியும் அவனுக்கு கை தராது. எப்படி சொல்றார்? என்னதான் யோகம் பண்ணாலும் தியானம் பண்ணாலும் யோகத்துல காலை தூக்கி தலை மேல வச்சுக்கிட்டாலும் எல்லாம் பண்ணி ஒரு 50 பேருக்கு சொல்லித்தர பெரிய ஆசிரியர் ஆனாலும் நீ வார்த்தையில ஒரு இனிமை இல்லாம கோபம் வரும் பொழுது அவன் பண்ணின அத்தனை பயிற்சியும் எங்க போதான்? தண்டமா போயிடுது சொல்றான். காலத்தே பயிர் செய். காலம் உள்ள போதே நமக்கு காலம் இருக்கு, ஏதோ இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு அவசியம் இருக்கு, நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த புத்தகம் ரொம்ப நாளா படிச்சிருக்கேன், ஆனா அப்ப எனக்கு புரிதலை விட இப்ப எனக்கு ஏதோ நிறைய புரிஞ்சு பொழுதனைக்கும் நிறைய இதுக்குள்ள இருக்கிற விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதேதான் ஐயா வேதாத்ரி மகரிஷி இப்ப நம்மளோட இருந்து இப்ப இறந்தா. நான் வேதாத்ரி மகரிஷி ஐயா பார்த்திருக்கேன். ஐயா இருக்கும் பொழுதே நான் ஆசிரியர் ஆனவர். அதனால ஐயா என்ன சொல்றாரு? மனதின் தன்மை எதுவோ அதுதான் மனிதனின் தன்மை. ஆக மனதை வளப்படுத்த வேண்டிய அவசியம். இதை கேட்கும் பொழுதே எல்லோருக்கும் தோன்றும் ஒரு எண்ணம் என்னவெனில், இந்த மனமானது ஓடிக்கொண்டுதானே இருக்கிறது, இதை நிறுத்தப்பட்டால் நன்றாக இருக்கும். ஆனால் அது நிற்க வேண்டும் என்பதற்காக மனம் நிற்க வேண்டும் என்று எப்பொழுதும் நினைக்கிறார்களோ அப்பொழுது அது முன்பை விட அதிவேகமாக ஓடத் தொடங்கும். அதனால ஓடும் மனதை நின்று அடங்கி பார்க்க வேண்டும். மனதை அடக்க நினைத்தால் அலையும், மனதை அறிய நினைத்தால் அடங்கும். மனதை அடக்க நினைத்தால் அலையும், மனதை அறிய நினைத்தால் அடங்கும். அப்ப மனதை அடக்கிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது அது ஓடிக்கொண்டேதான் இருக்கும். அதனால் அந்த மனம் என்றால் என்ன என்று மனதை கொண்டே கேட்க வேண்டும். அப்போதுதான் மனதிற்கு அமைதி கிட்டும். இந்த கட்டத்திற்கு நாம் உயர்ந்து வந்தால் எல்லா விஷயங்களையும் புரியும். அது இப்போ நம்ம வேதாதிரி அப்போ நம்ம திருமூலர் அதுல என்ன சொல்றார்? சிவசிவ என்கிற தீவினையால சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவார்
சிவ சிவ என சிவகதி தானே. சிவ கதி தானே. சி வா, அதை திருப்பி போட்டீங்கன்னா வாசி, நமக்குள்ள இருக்க வாசி. எல்லாத்துக்குள்ள இருக்கிற இந்த ரெண்டு மூச்சு எதுனா நந்தி தேவன். நந்தி தேவன் சொல்லலாம். அதே மாதிரி இந்த மூக்குக்குள்ளதான் அத்துவித ரகசியங்கள் இருக்கு. இந்த ரெண்டு மூச்சுக்குள்ளதான் அதிக ரகசியம் இருக்கு. இப்ப நம்ம பஞ்சபூதம் சொல்றோம். அதே மாதிரி சூரிய பகவான் 7 குதிரையில வராருன்னு சொல்றோம். அப்படின்னா யாருக்கு தெரியாது, ஏதோ சூரியன் 7 குதிரையில வராரு கூட்டிட்டு, இல்ல நம்ம மனம்தான் 7 குதிரையில அவர் ஏறிட்டு வர்றதா ஒரு கதை. சூரியங்கிறது நம்மளோட மூச்சு, சந்திரங்கிறது நம்மளோட இடக்கலை பிங்கலை தான், இல்லையா? இது மனம் என்னும் தேரில் ஏறி வர்றது. அப்ப சூரியனோட அதிப்பிரகாசம் வேணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? திருமூலர் சொல்ற மாதிரி சிவ சிவ என்கிற தீவினையாளர். சிவ 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 என்றிட தீவினை மாலும். சிவ சிவ என்றிட தேவரும் ஆவார். சிவ சிவ என்னிட சிவகதி தானே. அதனால நம்ம இந்த ஸ்ரீ பரமாம்சரோட புத்தகம் இன்னைக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னும் பொழுது நம்ம பூர்வ ஜென்மத்தோட பெரிய ஒரு சக்தி. இதுல வேதாத்ரி மகரிஷிங்கிற ஒருத்தரோடதும் நான் அந்த புத்தகமும் எடுத்திருக்கேன். அதுல ஒரு இடத்துல அவர் சொல்றாரு, எச்செயல் மூலம் என எண்ணத்தால். எந்த செயல் நீ செய்யறனாலும் முதல்ல எண்ணம் தான் வரும். எந்த செயலும் மூலம் எண்ணம் தான். இன்பம் துன்பத்துக்கு காரணமும் அதுவேதான். இச்சை எனும் தீ எழுந்து எரியும் போது இயங்கும் உடற்கருவிகள் அறிவை கொண்டு அச்சமர அனுபவித்தே அணைக்கலாகும். அச்சமர அனுபவித்தே அணைக்கலாகும். அதை தணிக்க வேறு வழி இல்லை. அதனால் நச்சுவினை இச்சைகளை விளைவிக்கா. நீ என்ன பண்ற? அதை அணைக்கிறதுக்கு வேற செய்ய. அது நச்சுன்னா என்னது? விஷம். அப்ப நல்லொழுக்கத்தோடு நீ வாழ்ந்தேனா இதெல்லாம் தேவையில்லை. அப்ப நீ நல்ல ஒழுக்கத்தோடு வாழ கத்துக்கொள். நல் ஒழுக்கத்துடன் வாழ கற்றுக்கொள். அப்படின்னா எவ்வாறு? எண்ணம் எழுந்ததும் செயலுக்கு உடனே வருகிறது. இன்ப துன்பம் எண்ணத்தினாலே இருக்கிறது. ஆகையால் அந்த எண்ணமாகிய மனதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். நீ சதா சர்வமும் ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா அதுக்கு காரணகத்தெல்லாம் இவங்க அவங்க மேல சொல்லவே கூடாது. நான் அப்படி இருந்திருப்பேன், இப்படி இருந்திருப்பேன், நான் படிக்கணும்னு நினைச்சது இதுதான், என்னை இப்படி எல்லாம் எங்க வீட்டுல படிக்க விட. உன் விதி என்னவோ அதுதான். உன் விதி என்னவோ அதுதான். அதை விட்டுட்டு நீ அந்த கதை இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம காலம் அறிந்து பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க. காலம் இருக்கும் பொழுதே நம்ம என்ன பண்ணணும்? இந்த உயிர் இருக்கும் பொழுதே இறைவனை நாட வேண்டும். இந்த உடலுக்கு சோப்பை போடுறோம், ஷாம்பு போடுறோம். அப்புறம் இப்ப ஒரு பிறந்திருக்கிற குழந்தைக்கே ஏதோ வாங்கி தேய்க்கிறாளுங்க. நாங்கெல்லாம் அந்த காலத்துல சீக்கை தான் போட்டோம், சோப்பு தான் போட்டோம், வளர்ந்துடுச்சு என் பிள்ளைங்கெல்லாம் கூட. அந்த மாதிரி அப்ப அந்த உடலுக்கு தேய்க்கப்படுற பொருளும் ஆன்மாக்கு இல்ல. ஆன்மா எங்க வாழுதுன்னு ஒரு க்ஷணம் இந்த பரமஹம்சர் புத்தகத்தை படிக்கிற எல்லாரும் ஒரு க்ஷணம் நம்ம உயிர் எங்க வாழுதுங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கும். எங்க இருக்கு? சளி, மூத்திரம், மலம், உத்திரம், சீழு, எல்லாத்தையும் வாழும். அது ஒரு க்ஷணம் அசிங்கம் நினைச்சா என்ன ஆகும்? போயிடும்.